வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். எக் சமோசாஸ் தயார் பண்ணலாமா? இன்றைக்கி ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். எக் சமோசாஸ்க்கு ஃபஸ்ட்டு எக் வந்து நல்லா வேவிச்சு எடுத்து ஒரு பக்கம் அவிச்சு எடுத்து வச்சுக்கினேன். அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்சம் கண்ணாடி போல் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கினேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பச்சை வாடை அடங்குற வரைக்கும் வதங்கணும். இப்போ இதில் வந்து மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், தனியா பொடி, வீட்டில் எந்த மீட் மசாலா கரம் மசாலா இருக்கோ அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ மீட் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். இத்தனையும் நல்லா வதக்கிக்கினேன். இது ஒரு மணி அப்படி மத்தியானம் நான் வந்து வதக்கி எடுத்து வச்சேன். இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி எடுத்து வச்சேன். சாயங்காலம் ஒரு 6 மணி அப்படி ஒரு டீ டைமுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு சமோசா. இது நல்லா ஆறி இருக்கணும். இது ஆறணும், இந்த வெங்காயம் மசாலா ஆறுனா தான் சமோசா தயார் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வதக்கும் போதே வெங்காயத்தை. அப்போ தான் அந்த உப்பு நல்லா சேர்ந்து நல்லாயிருக்கும் மசாலா. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேன். வெங்காயம்லாம் நல்லா ஆறுனதும் இதில் பொடியாக நறுக்கின மல்லி, புதினா இலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து வெங்காயத்தை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர், அந்த புதினா அந்த மல்லி இது வந்து ஃப்ளேவர் நல்லா கூடும். இப்போ இந்த வெங்காய மசாலா ரெடி ஆகிடுச்சு. முட்டையை வந்து பாதி பாதியாக நறுக்கி எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுதான் இப்போ சீப், கன்வீனியன்ட் அண்ட் ஈஸி கூட. ஸோ ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவும் ரெடி, முட்டையும் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சமோசா ஷீட்ஸை ஃபோல்ட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக மைதா மாவு தண்ணியில் கரைச்சி ஒரு பக்கம் பசை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா கலந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து மிதமான தீயில் வச்சுடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நீங்கள் இந்த சமோசா ஃபோல்ட் பண்ணுற நேரத்துக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடும். இப்போ இந்த ரெடிமேட் ஷீட்டை வந்து நான் சமோசாஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். இது வந்து ஸ்கொயராகவும் ஃபோல்ட் பண்ணுறாங்க, ரெக்டாங்குலராக ஃபோல்ட் பண்ணுறாங்க, ஸ்கொயர் ஷேப்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்துடுது. நான் வந்து ரெகுலர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி இந்த முட்டை ஃபஸ்ட்டு மசாலா வச்சு, முட்டை வச்சு, அதுக்கு அடுத்து திருப்பியும் கொஞ்சம் மசாலா வச்சு, இந்த பசை வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ண சமோசாவை எண்ணெயில் சேர்த்து 2 பக்கம் நல்லா திருப்பி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நான் இது வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சின்ன கடாய் வச்சுட்டேன். நான் ஒரு சமோசாவை தான் பொரிச்சு எடுக்க முடிஞ்சது. ரொம்பவே நல்லா டேஸ்டியாக வந்ததுங்க. ட்ரை பண்ணுங்கள், ஈஸி கூட. நான் ரொம்ப சிம்பிள் மசாலா தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. எல்லாருக்கும் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தான். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.